தமிழகத்தில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்ட பகுதியில் பலத்த மழை. திருநெல்வேலி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான கோடை மழை பெய்யலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுவையில் வரும் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் அசௌகரியத்தை சந்திக்கலாம் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. நீட் விவகாரத்தால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் அமளி. திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டு வாக்குவாதம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று கூறுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா? நீட் தேர்வு விவகாரத்தில் நடந்த தவறை சரி செய்வதற்கு தற்போது வாய்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகலை, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சுழி போட்டது யார் என்று மக்களுக்கு தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலடி. நீட் தேர்வில் விலக்கு என்று கூறி 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்ததை சுட்டிக்காட்டி பேரவையில் உரை. மத்தியில் தங்களது கூட்டணி ஆட்சி இருந்திருந்தால் நீட் தேர்வில் விலக்கு கிடைத்திருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். இதே கண்டிஷனை போட்டு பாஜக கூட்டணியில் தொடர உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என அதிமுகவை பார்த்து கேள்வி. எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதித்துவிட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளை வாங்கியதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. வடிவேலு காமெடி கூறுவது போல் இது ஒரு பேக்கரி டீலிங் என்று பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் அதிமுக அமளி. அண்ணா அறிவாலயத்தில் மேல்தளத்தில் ரெய்டும் கீழ்த்தளத்தில் டீலிங்கும் நடைபெற்றதாக இபிஎஸ் விமர்சனம். நீட் தேர்வு விவகாரத்தில் பேக்கரி டீலிங் என்று அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலடி. டீலிங் உண்டு. திராவிட முன்னேற்றங்களும் எப்போ டீலிங் உண்டு. எப்படின்னா, மேலே ரெய்டு நடந்துட்டு இருந்தது, கீழ்த்தளத்தில் அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி அமைச்சிட்டு இருந்தாங்க. அது அவர்களுக்கு பொருந்தும். கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் போலீசாருக்கு சங்கம் இல்லாதது ஏன்? ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை வார விடுமுறை வழங்க வேண்டும் என்று 2021இல் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை எனில் முதல்வரின் உத்தரவுகளை அதிகாரிகள் மதிப்பதில்லையா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது? டிஜிபி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சி உறையூரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு குடிநீர் காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர் கே.என். நேரு விளக்கம்.
4 வயது குழந்தை வயிற்றுப்போக்கால் உயிரிழந்ததாக கூறப்படுவதற்கு ஆதாரமில்லை எனவும் சட்டப்பேரவையில் தகவல். பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2025 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. உறையூரில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் குளிர்பானம் காரணமாக இருக்கலாம் என்று அமைச்சர் KN நேரு சந்தேகம். வெக்காளியம்மன் கோவிலில் குளிர்பானம் விற்ற நபர்களை கண்டறிந்து விசாரணை நடத்த உள்ளதாக பேரவையில் தகவல். வெக்காளியம்மன் கோவில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். மூன்று பேர் உயிரிழப்புக்கு குளிர்பானம்தான் காரணம் என்றால் உறையூர் பகுதி மக்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டது ஏன்? வெக்காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி அமைச்சருக்கு EPS கேள்வி. உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் இந்த 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. உடல் உறுப்பு தானம் செய்பவர்களை அங்கீகரிக்கும் வகையில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கௌரவ சுவர் நிறுவப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. நிதியும் அதிகாரமும் இல்லாத என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள் என்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வேதனை. IT பார்க் கட்டித்தருமாறு கேட்ட அதிமுக MLAவுக்கு சட்டப்பேரவையில் பதில். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது. தன்னிடம் எந்த அதிகாரமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பாசிட்டிவாக பதில் கூறுமாறு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது. மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ள பேசி CM பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS பேட்டி. பாஜகவுடன் திமுக சேர்ந்த போது இனித்த கூட்டணி தற்போது கசக்கிறதா எனவும் கேள்வி. ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது, இப்ப கசக்குதா? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு. மொத்தமுள்ள 41 முதல் தகவல் அறிக்கைகளின் மதிப்பு 30 லட்சம் ரூபாயை தாண்டாத நிலையில் இதற்காக ஏன் 60 மணி நேரம் சோதனை நடத்த வேண்டும் என்று டாஸ்மாக் தரப்பில் வாதம். ப்ரோமெட்ரிக் என்ற அமெரிக்க நிறுவனம்தான் நீட் தேர்வை நடத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. நீட் விவகாரத்தில் கொலை செய்தவர்களே தற்போது கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சனம். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயில்ல? தம்பி, நீங்க கொலை பண்ணிவிட்டிய, நான் எங்க அப்பாவை கொன்னுட்டீங்கன்னு கொன்ன நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்கா? இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்பு கழுகிறியா உளமாற எழுகிறியா?
எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கச்சத்தீவுல இதே தான், கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், வரும் தேர்தலில் இனி என் ஆட்டத்தை பார்ப்பீர்கள். சீமானின் புதிய பஞ்ச் டைலாக். இன்னும் ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றதுதான், சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். மிடாலம் பகுதியில் 2014ஆம் ஆண்டில் புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அரசு அதிகாரிகளை தாக்கியதாக வழக்கு. கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை வழங்கி நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2 நீதிபதிகளை நியமனம் செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநில உயர்நீதிமன்றங்களில் இருந்து நீதிபதிகள் பணியிட மாற்றம். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி முழக்கம். அருப்புக்கோட்டையில் பல அடி உயரத்திற்கு வீசிய புழுதி காற்று. கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் அஞ்சி ஓட்டம். ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஓபிஎஸ் தொடுத்த வழக்கின் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெறும். ஓபிஎஸ் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற நவாஸ் கனியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தன் மீதான வழக்கு விசாரணைக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் விதத்தில் முக்கிய அதிகாரிகளை பணியிட மாற்றம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 1 மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே 1 மதிப்பெண். கேள்வியில் வாக்கியங்கள் முரணாக உள்ளதால் 1 மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தல். ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 72,120 ரூபாய்க்கு புதிய உச்சத்தில் விற்பனை. விண்ணை முட்டும் அளவுக்கு தொடர்ந்து விலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் கலக்கம். டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோவிலுக்கு சென்றார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ். குடும்பத்துடன் சென்று சுவாமி தரிசனம். மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். ஆசிரியர்கள் தேர்வுக்கு பொறுப்பான பள்ளி சேவைகள் ஆணையத்தின் முன்பு திரண்டு போராட்டம். சத்தீஸ்கர் முதலமைச்சர் இல்லம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தடுக்கப்பட்டதால் பரபரப்பு. தலைமை நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபேவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முறையீடு. இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரலிடம் கருத்தை பெற்று மனு தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தல். கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கத்தியால் பலமுறை குத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து திருப்பங்கள். மனைவி மகள் கைது செய்யப்பட்ட நிலையில் சொத்து தகராறில் கொலை செய்தது அம்பலம்.
கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் முகத்தின் மீது மிளகாய் பொடியை தூவிய பின்னர் பாட்டிலால் குத்தி கொன்றதாக மனைவி பகீர் வாக்குமூலம். கொலை செய்த பின் மற்றொரு போலீஸ் அதிகாரியின் மனைவிக்கு போன் செய்து நடந்ததை தெரிவித்ததாகவும் தகவல். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பிய நிலையில் அதிர்ச்சி செய்தி. ஈஸ்டருக்கு மறுநாளில் போப் பிரான்சிஸ் காலமானதால் வேட்டிக்கன் மக்கள் சோகம். நேற்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் போப் பிரான்சிஸை பார்த்ததை நினைத்து கண்ணீர். தனது இறுதி சடங்கை எளிமையாக நடத்துமாறு ஏற்கனவே கூறிய போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள புனித மேரி ஆலயத்தில் தனது உடலை அடக்கம் செய்யுமாறு இறுதி ஆசை. போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல். இயேசு கிறிஸ்துவின் லட்சியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழஞ்சலி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் எனவும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவில் வசந்த பெருவிழா. நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. சிதம்பரம் பிள்ளை கனகமலர் மதுரை மாவட்டத்திற்கு மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.